ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. பொதிகைச்சாரில் அனுபவிக்கலாம் வாங்க மக்கா. வாழ்க்கையில் இலக்கினை அடைந்து வெற்றி பெற்றவங்களை பார்த்தாக்கா நமக்கு பொறாமையாக இருக்கும். அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரன் என்போம். அவனுக்கு உடம்பெல்லாம் மச்சம்னு சொல்லுவோம். அவனுக்கு சுக்கிரதசை அடிக்குதுன்னு சொல்லுவோம். அதனால தான் அவன் தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களை கவனிச்சாக்கா அவங்கக்கிட்ட நிச்சயமாக 4 குணங்கள் இருக்கும். அந்த 4 குணங்கள் என்னன்னு பார்ப்போமா? வெற்றி பெற்றவங்ககிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது நேர்மறை சிந்தனை இருக்கும். விடாமுயற்சி இவங்களோட தாரக மந்திரமாக இருக்கும். என்னால் முடியும்னு எதையும் செய்வாங்க. தைரியமும் துணிச்சலும் இவங்க பலமாக இருக்கும். முக்கியமாக தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கிற 2வது குணம் பேஷன். செய்கிற வேலையை ஈடுபாட்டுடன் செய்வாங்க. வேலையை அனுபவித்து ஆர்வத்தோட ரசித்து விரும்பி செய்வாங்க. இதனால் இவங்களுக்கு வேலை பளு தெரியாது, களைப்பு இருக்காது, எப்பவும் புத்துணர்வோடு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்க 3வது குணம் எப்பவும் நிகழ்காலத்தில் இருப்பாங்க. நேற்றைய கவலைகளை மண்டையில் ஏற்றிக்க மாட்டாங்க. நாளை என்ன நடக்குமோ என்ற சிந்தனையும் பயமும் அவங்ககிட்ட இருக்காது. அவங்களுக்கு தெரியும், நேற்றைய கவலைகள் இன்றைய தினத்தை பாழாக்கி நாளைய பொழுதையும் வீணாக்கும் என்று. மனம் எப்போதும் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்லேயே இப்போ என்ன செய்கிறோமோ அதுலேயே இருக்கும். வெற்றியாளர்கள் உள்ள 4வது குணம், அவங்க எப்பயும் வேலையை தள்ளி போட மாட்டாங்க. தள்ளி போட்ட வேலையை நாளைக்கு நாம தான் செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிப்பாங்க. வேலையை தள்ளி போட்டவங்க தள்ளி போட்ட வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது வேலைகள் மலை போல கூஞ்சிருக்கும். அதை செய்கிறதுக்கு மலப்பாக இருக்கும். இவ்வளவு வேலையை எப்படி செய்வது என்று தெரியாமல் வேலையில் கிடப்பில் போட்டுட்டு கடைசியில் தோல்வியை தழுவாங்க. ஆனால் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் போஸ்ட்போன்மெண்ட் என்ற வேலையே இருக்காது. இந்த 4 குணங்கள் இருப்பதால் தான் வெற்றி பெற்றவர்கள் சாதனையாளர்கள் ஆகிறாங்க. நாமும் இந்த 4 குணங்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி சாதனையாளராகுமா? இந்த பொதிகைச்சாரல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகைச்சாரலை சந்திப்போமா?